வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் அதிகாலையில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய உடலை அதிக சுறுசுறுப்போடு இயங்க வைக்கும். ஏன்னா ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையுமே கிடைக்க வைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே அதிகப்படுத்தும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளையுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்ற பிரச்சனைகள் பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குங்க. இப்போ தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். அப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகாலையில் ஒரு நெல்லிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்க பெற்று தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்குங்க. இயற்கையான பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் தலைமுடிக்கு கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் உங்களுடைய தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு நீக்கிவிடும். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் தலைமுடிகளினுடைய வேகமான வளர்ச்சியுமே நெல்லிக்காய் ஜூஸ் தான் உங்களுக்கு தூண்டும். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்றவையெல்லாம் ஏற்படாமல் மிக விரைவில் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிறதுக்கும் உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்குங்க. அப்போ முடி கொட்டுறது, பேன், பொடுகு தொல்லை எல்லாம் எதுவும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை கொடுத்து ஒட்டுமொத்த தலைமுடியினுடைய பாதுகாப்பையும் மேம்படுத்துவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும், அந்த வெயிட் லாஸ் ப்ராப்பராக பண்ணணும்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்துக்கு ஏற்ப உடல் எடையை கட்டி காப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும். ஏன்னா வயது நம்மளுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் எடையும் இருக்கணும். அதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸும் நமக்கு சொல்லுது. ஸோ உடல் எடை உங்களுக்கு ஒருவேளை அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. இதை நீங்கள் டயட்டில் ஆட் பண்ணிங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்துக்கள் அதிகம் இருக்குது. தினமும் காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறது தடுக்கும். அதே போல் உடல் எடையையும் குறைக்கும். ஸோ உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே கரைத்து அதை நம்முடைய உடலுக்கு வேண்டிய எனர்ஜியாக நமக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். இதனால் தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் எதுவுமே இருக்காது. கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நம்ம பெறுவோம். ஸோ அதிகரித்திருக்கக்கூடிய இந்த ஒபிசிட்டி, உடல் எடை அதிகரிப்பை கண்ட்ரோல் பண்ணி கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களில் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகணும்னா கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடணும். மேலை நாடுகள் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகள், அந்த மெடிக்கல் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற ஒரு வகையான செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறைக்கப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற அந்த செல்களை நம்ம குறைக்கணும்னா இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்து செக் பண்ணும்போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எலும்புகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களையும் குறைச்சிக்கலாம். எலும்பு தொடர்பான நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை நம்ம தடுத்து நிறுத்திக் கொள்ளலாம். உடல் எலும்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வயதான காலங்களில் கூட பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம இப்போ இருந்து எடுத்துக்கணும். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதுங்க. அப்போ கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது, இரவு நேரங்களில் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே ஃபியூச்சரில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இன்னும் நமக்கு அதிகரிக்கும். இப்போ கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக விட்டமின் ஏ போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய
உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்கிறீங்க, அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய வளர்ச்சி குறைபாடு, திசுக்களுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்படும். இப்போ கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் வெகுவாக குறைத்துக் கொள்ளலாம். அப்போது கண் பார்வையை கூர்மைப்படுத்துவதற்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு வழங்கும். கண் பார்வையை கூர்மைப்படுத்தி கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை வராமல் உங்களுக்கு முன்னாடியே தடுக்கக்கூடிய ஆற்றலை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நம்முடைய உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்க. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும் போதே மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சிங்களேன், இது நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகளினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளும் போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுது. மேலும் நம்ம ஞாபக சக்தி வந்து அதிகரிக்குது. பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நரம்பியல் சார்ந்த மரபியல் ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறையப்படுது. மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையும் நம்ம தடுத்துக்கலாம். மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து மூளை செயல்திறனை சிறப்பாக வைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் இந்த வழியில் தான் நமக்கு உதவிகரமாக இருக்கும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து என்ன பண்ணும் அப்படின்னா தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக நமக்கு குணப்படுத்துது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவை எல்லாம் அவங்களுக்கு குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு உதவிகரமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அவங்களுக்கு அழித்து அதை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே வந்து செய்யுது. ஸோ இதனால் ஒட்டுமொத்த நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்கும், சுவாச மண்டலமே பலமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு சுவாச நோய்கள்லாம் தீர்ந்து போயிடும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஆர்த்திரோக்ளீரோசிஸ் எனப்படுவது நமது ரத்த நாளங்களில் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிகப்படியான கொழுப்புகளை படிய வச்சு அந்த ரத்த நாளங்களில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாட்டு நோய் தான் ஆர்த்திரோக்ளீரோசிஸ். அதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளை வந்து படியாமல் பார்த்துக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஆர்த்திரோக்ளீரோசிஸை நம்ம க்யூர் பண்ணணும். அதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கணும். நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள், அதாவது ஒரு வகையான நார் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. இது நம்முடைய அந்த உடலில் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பை அகற்றி அது படிகிறத முன்னாடியே தடுக்கும். ஸோ உங்களுக்கு கெட்ட கொழுப்பையும் அகற்றிவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டுமே அதிகரித்து இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். இதனால் ரத்தம் வந்து இதயத்துக்கு வந்து போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் போகிறத உறுதிப்படுத்திக்கலாம். அப்போது இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போ மாரடைப்பு, பக்கவாதம், இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதில் போன்ற உங்களுக்கு எந்த விதமான இதயம் தொடர்பான பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயத்தை பன்மடங்கு பலம் பெற கொள்வதற்கெல்லாமே நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.